இந்த கதையில் வரும் அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தாத உருவாக்கப்பட்டுள்ளது. என்னக்கா வந்துட்டு இருக்கும் போது எங்க போனீங்க? ட்ரெயின் வந்து நிக்கிது, 6 மணிக்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது எங்க போனீங்க? ஏக்கா உங்க பின்னாடியே வந்தேன். ஒரு ஹேண்ட்பேக் வச்சுக்கிட்டு இருந்தாங்க, அதே ஹேண்ட்பேக் வாங்கிட்டு வரலான்னு போனேன். நல்லா இருக்கா என் ஹேண்ட்பேக்? ஹேண்ட்பேக்ல நல்லா இருக்கு. நீங்க மண்டியில ஓட்டிருக்க கொண்டைக்கும் நீங்க கையில ஓட்டிருக்க ஹேண்ட்பேக்கும் சம்மந்தமே இல்லையேக்கா. ஆமா, உனக்கு இதே வேலையா போச்சு. உன்னை என் மண்டையை பத்தி பேசுற இல்ல என் கொண்டையை பத்தி பேசுற? இங்க பாரு, நான் வாங்கியிருக்க பேக் எப்படி இருக்கு? நல்லா அருமையா இருக்கு. அந்த ஹேண்ட்பேக் எனக்கிட்டே சூட் ஆகும் போல. நீங்க போட்டிருக்கீங்க. உனக்கு வேணும் என்ன? உனக்கு இல்லாத இந்த நீயே வச்சுக்க. இல்லக்கா இருக்கட்டும். நீங்களே ஆசைப்பட்டு வாங்கியிருக்கீங்க, நீங்களே போட்டு வாங்க. ஊட்டிக்கு நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஹேண்ட்பேக்கை போட்டு. ஏக்கா ஜூலிக்கா, என்ன உன் ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. நீ எப்ப எடுத்த? உன் ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. ஆமாக்கா, எங்க மாமா வீட்டு ஃபங்க்ஷன்ல எங்க அத்தை எடுத்து கொடுத்ததுக்கா. நல்லா இருக்கா? உனக்கு என்னக்கா ஒரே வசதி, கலர் கலரா ட்ரெஸ் போட்டு கண்ணெல்லாம் வைக்கலக்கா, அழகா இருக்கா, அதை சொன்னேன். சரி அருக்காணி அக்கா, நீங்க என்ன சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஏக்கா நான் பிள்ளைகளுக்கு லெமன் சோறு எடுத்து வந்திருக்கேன். அதுதான் கெட்டு போகாம இருக்கும். உங்களுக்கு லெமன் சோறு, புளி சோறு, தயிர் சோறு, இதை தவிர வேற ஒண்ணுமே பண்ண தெரியாதா? அதுதான்க்கா சோறு கெட்டு போகாம இருக்கும். பிள்ளை அதுவாடு பசியாறு தீர்ந்துக்கிற சாப்பிட்டுக்கிறோம். சரிக்கா. அண்ணே என்ன செய்யறாரு? அண்ணே நான் வந்திருக்காரு, உட்காந்துருக்காரு பிள்ளையில வச்சு. வண்டி எத்தனை மணி கிளம்பும்? அப்ப இனி ஃப்ரீதே நீங்க. ஆமா, அதே பிள்ளையில மேய்க்கிறதுக்கு அவர் வந்துட்டாருல, எல்லாம் அவர் பாத்துக்கிடுவாரு. நம்ம ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஆடு மாடு மேய்க்கிறது பிள்ளைய மேய்க்கிறது ஒண்ணுதேம்மா. சரிக்கா பேசிட்டே இருப்பீங்க, நமக்கு டைம் ஆகுது. வாங்க போலாம். நம்ம போலாமா? போலாம். என் பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்துருக்க, சூப்பரா இருக்குக்கா. ஆமாக்கா, லில்லி கேட்டுக்கிட்டே இருந்தா, ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்தா. அதனால ரோஸோட ட்ரெஸ் ஒன்று புதுசா இருந்துச்சுக்கா, அதே லில்லி கொடுத்துட்டேங்க்கா. சரிக்கா, நல்லாத்தான் இருக்குது. இனி அந்த பிள்ளைய சண்டை போடாம இருக்கணும், அதுதான் நான் யோசிச்சுக்கிட்டே வந்தேன். ஏற்கனவே உங்க 2 பிள்ளைகளும் ஓவரா சீன் போடுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சுங்க என் பிள்ளை. ஏக்கா அப்பெல்லாம் பண்ணாதுங்க. உங்க மகன் எதையாவது பேசும்போது அது காதல கேட்டுச்சு, சண்டை போடாம விடாதுங்க. சரிக்கா சரி வாங்க. என்ன ட்ரெயின் அப்படியே நிக்குது, எப்ப கிளம்பும்? சரி, உங்க ஹேண்ட்பேக் ரொம்ப ஆட்டாதீங்க. ஏப்பா என் ஹேண்ட்பேக் என்ன வச்சிருக்கின்ற? ஒரு பவுடர் டப்பா, ஒரு சோப்பு டப்பா, கண்ணு மையி, இதே வச்சிருக்கேன். வேற என்ன பண்ண நானு? சரிக்கா அதுதே வைக்கணும். வேற என்ன வைக்க போறீங்க? வேற என்ன உனைய மாதிரி பணம் நிறைய பரிசு நிறைய பணமா வச்சிருக்கேன். அதுக்குதேக்கா ஹேண்ட்பேக்கு. ஐயா, நான் ஹேண்ட்பேக் எதுக்கு வச்சிருக்கேன்? அங்க பாரு, அந்த பிள்ளைக்கு கண்ணுக்கு போடுறதுக்கு மையி, பவுடரு, சீப்பு, இதே வச்சிருக்கேன். லிப்ஸ்டிக் வேற இருக்குது, அப்ப நானும் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறோம்ல. போட்டுக்கோங்க. ஊட்டி அடிக்கிற பனிக்கு லிப்ஸ்டிக் அலையாம இருக்கும். வாங்க போலாம் நம்ம. ஆமா, அப்பதான் கலர்ஃபுல்லா இருக்கும். சரிக்கா வாக்கா போலாம். என்ஜாய் வாங்க. நான் ட்ரெயின்ல எல்லாம் போனதே இல்ல. நீயும் நானும். ஆமா ஐயா ஜாலி, நம்ம ஊட்டிக்கு வேற ட்ரெயின்ல போறோம். அதோட சத்தம் வேற எவ்வளவு அழகா இருக்கு. உள்ள போய் பார்த்தோம்னா எவ்வளவு அழகா இருக்க போது. போனதே இல்ல, எப்படியும் உனக்கு தெரியும். நான் பாத்துருக்கேன் போன்ல. சரி வா டக்குன்னு பேசிக்கிட்டே இருக்காம பேசிட்டு இருந்தா டக்குன்னு ஓடிடும். இல்ல எங்கடி காணோம்? எனக்கு நட தெரியும், இன்னும் வரல. என்ன பண்றீங்க? இதோட சத்தம் எவ்வளவு அழகா இருக்கு. நானும் ட்ரெயின்ல போனதே இல்லடி ஒரு தடவை கூடி. இன்னைக்கு தாண்டி நம்ம 3 பேரும் ஒன்னா போறோம். ஆமா, நானும் அஸ்லியும் அத பத்தி தானே பேசிட்டு இருந்தோம். அப்படியாடி? சரி. லில்லி, யார் கேட்டுட்டு ஏன் ட்ரெஸ் போட்ட? என்னது, இது ஓன் ட்ரெஸ்ஸா? எங்க அம்மா சொன்னாங்க என்னமா அவங்க வாங்கி கொடுத்த மணிக்கு சொன்னாங்க, கடைசியில இது ஓன் ட்ரெஸ்ஸா? எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஏன் ட்ரெஸ்ஸவே எங்க வீட்டுக்குள்ள வந்து எடுத்திருப்ப?
இல்லடி நான் எடுக்கவே இல்லடி. எங்க அம்மா அதேண்டி சொன்னாங்க நான் உனக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன்ட்டு. நடிக்காத, இது ஏன் ட்ரெஸ், கழட்டி கொடுத்துரு. சரி நான் கழட்டி கொடுத்துட்றேன்டி எங்க அம்மாட்ட சொல்லி. நான் வீட்டில் போனேன்னே எங்கள் அம்மாட்ட சொல்லி நான் கழட்டி கொடுத்துட்றேன்டி. எனக்கு ஆசையாக இருக்குடி இந்த மணிக்கு போடுறதுக்கு. அதனால நான் அன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் நான் போட்டுட்டு கொடுத்துட்றேன்டி ஸ்டைலா. நீ ஒன்றும் ஸ்டைலாலாம் ஒன்றும் போட்டுக்க வேணாம். நீ ஊர் விட்டு வந்த உடனே கலட்டி துவைச்சி கொடுத்துரு. நான் அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவேன்டி, எனக்கு தெரியும். மாமா மாமா ஜூலி சொல்லு ஜூலி, நம்ம ஏற ட்ரெயின் வந்துருச்சு. இந்த அபார்ட்மெண்ட்ல நம்ம ஏற போறோம். குழந்தைங்க எல்லாம் கவனமா பிடிச்சிட்டு வா. சரிங்க மாமா, இந்த ட்ரெயினான்னு கேட்கறதுக்கே மாமா உங்களை கூப்பிட்டேன். ஆமா ஜூலி, நான் இவ்வளவு நேரம் வந்து ட்ரெயினை தான் வந்து எந்த அபார்ட்மெண்ட் தேடிக்கிட்டு இருந்தேன். நீங்க இங்க உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருங்க, நானே எல்லாத்தையும் பார்க்கணும். மாமா எங்களுக்கு புதுசுல மாமா, எங்க என்ன பண்ணணும்னு தெரியல. இல்ல ஆமா, நான் மட்டும் என்ன டெய்லியுமா போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். நீங்க பையன் தானே, வெளியில போய் கேட்டு வருவீங்க. நாங்க என்ன செய்யறது, எங்களுக்கு நாங்க கிராமத்துல இருந்து வந்திருக்கோம், எங்களுக்கு எப்படி தெரியும். சரி சரி வாங்க வாங்க, இன்னும் நம்ம பேசுனது போதும். நம்ம இடத்த வேற யாராவது புடிச்சிட போறாங்க. எங்க அர்க்காணி அக்காவை காணோம். அர்க்காணி அக்கா எங்கேயாவது அப்பளம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த அர்க்காணி அக்காக்கு இதே வேலையா போச்சு. எங்க போனாலும் இந்த அக்கா வந்து கையில முடிச்சுக்கிட்டே திடீர்னு சும்மா இருங்க மாமா, ட்ரெயின்ல வர்றப்ப அவங்க ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே வரணுமா, அதனால ஸ்நாக்ஸ் வாங்க போயிருக்காங்க மாமா. சரி சரி வாங்க வாங்க, மூளை குழந்தைய மூளை மேல ஏத்துப்பா, உள்ளே ஏத்தி விடு. மாமா வண்டி கிளம்பிடுச்சு, வாங்க வாங்க. ஐயோ அர்க்காணி அம்மா, நீங்க எங்கவா போனீங்க? நான் மட்டும்தான் ட்ரெயின்ல உட்காந்துருக்கேன். அச்சோ எங்கதே போனாங்களே, இங்க ஆட்டம் அங்கிட்ட இங்கிட்ட ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க வந்ததுல இருந்து. அச்சோ ஒன்னும் வரவே இல்லை. நானா தானே இருக்க போறேன். ஐயோ என்ன நம்ம வர்ற வண்டிலாம் போகிட்டு இருக்கு. ஐயோ இங்க இருக்கேமா அர்க்காணி. ஐயோ என் வண்டி போகுது, என் பிள்ளை வேற ஏறிச்சு, கூட வந்தவங்களாம் போயிட்டாங்க. மோள எங்க ஐயா புடிச்சு ஏறுமா டக்குன்னு. ஐயா வண்டி நிப்பாட்டுங்க, வண்டி போகுது. வாமா கைய புடிமா டக்குன்னு. அம்மா உள்ள கூப்பிடல, வேமா ஏறட்டும் சொல்லிக்கிட்டே இருக்க ஆண்டி. அந்த அம்மா வருதான்னு பாருங்க ஆண்டி. கைய கொடு உங்க அம்மா ஏறட்டும். லில்லி நீ ஓரமா போ, உங்க அம்மாவை நான் கைய பிடிச்சு மேல கூப்பிட்டுக்கிறேன். சரியா, நீ குட்டி பிள்ளை கீழே விழுந்துருவ. அம்மாவை நான் கைய பிடிச்சு மேல கூப்பிட்டுக்கிறேன். இதுக்குதான் உங்க அம்மாவை சொல்றது, வேமா வாங்கன்னு கேக்குதா. முறுக்கு வாங்க போய் 1 மணி நேரம் நின்றுக்கிறது உங்க அம்மா. அர்க்காணி அக்கா இதுக்குதான் சொன்னேன், நீங்க வேமா வாங்க, கூடயே வாங்கன்னு சொல்லும் போது எங்கதையும் போனீங்க. நான் பிள்ளைகளுக்கு முறுக்கு வாங்க போனேன்ப்பா. முறுக்கு பிள்ளைய சார்பில் நீங்க சாப்பிட போறீங்க அதானே. ஐயோ வண்டி வேற போகுது. உன்னம் பேசிக்கிட்டே இருக்காம கைய பிடிங்க, வேமா மேல ஏறி வாங்க. அர்க்காணி அக்கா கைய பிடிங்க, வேமா பிடிங்க. இங்க இருக்கா, கைய பிடிச்சுக்கிறேன். கைய பிடிச்சு உள்ள காய். கைய பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கையை கடைசி வரைக்கும் பிடிக்கவே மாட்டேங்க. எப்படிக்கா உள்ள வருவ, வேமா அக்கா பிள்ளையெல்லாம் இருக்கு உள்ள. வேமா வாங்க. அம்மா வந்துச்சா வரலையா ஆண்டி? கைய பிடிச்சு விளையாடிட்டு இருக்கு. நான் 2 நாள் வந்து ஏறுறேன், எப்படி ஏறுறேன் பாரு. உங்க அம்மா உள்ள வந்துருச்சு. ஏக்கா அர்க்காணி அக்கா, எங்கக்கா போன? நானும் முறுக்கு வாங்க போனேனே, அதுக்குள்ளே ட்ரெயின் எடுத்துட்டாங்க, என்ன பண்றது? நல்லா ஆளுக்கா நீ. உனைய வச்சு எங்கயா கூட்டு போனா இப்படியாக்கா பண்ணுவ? அங்க வர பிள்ளைய பூரா பயந்து போயிருச்சு உனைய வச்சுக்கிட்டு. அண்ணே நான் வேணும்னே பண்ணலனே. பாவ புள்ளிய வந்து முறுக்கு கேட்கும், வண்டியில போகும்போது எல்லாம் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு போலாம்ல, அதுக்காண்டியே வாங்கினேன். அதுக்குள்ளே நம்ம வண்டியை எடுத்துக்கிட்டாங்க அவங்க. நான் என்ன பண்ணேன்? அர்க்காணி அக்கா எப்ப பார்த்தாலும் இதே வேலையாதான் தெரியும். பஸ்ல ஏறினாலும் இப்படித்தேன், ட்ரெயின்ல போனாலும் இப்படித்தேன். ஆமா, நான் என்னமா வேணும்னே பண்ற மாதிரி நீ பேசுவேன், சும்மா இருக்கா. உள்ள வந்துட்டேல. ஆமா, எங்க எல்லாம் அது எல்லா பேரும் அதுக்குள்ள உட்காந்துட்டீங்க, நான் எங்க உட்காடுறது? இவன் தலையில உட்காரியாக்கா? ஆமா, இடுப்புலதான் நீ உட்காரணும். காட்டு இடுப்ப காட்டு உட்காடுறேன். நுனையெல்லாம் தாங்கி உட்கார முடியாதுக்கா. உனக்கு சீட் இருக்கு, அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த சீட்ல போய் உட்காந்துக்கா. சரி, நல்லா அக்கானியா பேசு நீ. சரி வெத்தலையெல்லாம் போடாம வாங்க. வெத்தலையெல்லாம் போட்டு எச்சிக்கிச்சு துப்பி விட்டுறாங்க. ஐயப்பா, நான் வெத்தலை போட்டாதானே எனக்கு வேலை செய்யும் மூளை. நீ வாட்டு தூங்கிட்டு வாக்கா, வெத்தலையெல்லாம் போடக்கூடாது. ஐயப்பா, சரி எப்படியோ சரி வாங்க, ட்ரெயின்ல சமாளிப்போம் நம்ம. சரி. ஏப்பா தம்பி யார் இது? நான் புக் பண்ண இடத்துல வந்து நீ வந்து படுத்துடக்க. ए दिम जाता है किच आता है. என்னது ஆத்தாவா? யாரா நீ? எந்திரிடா, எடுத்து குடுறா. ए हिंदी मालूम है, हिंदी मालूम. எனக்கு திங்கி மாலை வந்து தெரியாது, யாரும் தெரியாது. யார் அந்த மாலை?
ए हिंदी मालूम हिंदी हिंदी तमिल नहीं हिंदी नहीं ओनली हिंदी இவன் எவன்டா இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கியா? அடே செஞ்சிடா, இது ஏன் இடம்டா? एक मार्क तुझे केली है இது எந்த சீட்டு है உன்ட சீட்டுக்கு ஓரமா போய் உட்காரு है இது எந்த சீட்டு इधर 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 प्लेस है मदर प्लेस नो 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 इधर प्लेस है माय प्लेस यू गो योर सीट माय दिस इज माय सीट இது எவன்டா இவன் அரையும் குறையுமா பேசிக்கிட்டு இருக்கியா? கிறுக்கு போய் உள்ள எந்திரிடா, எந்திரிச்சு அங்கிட்டு போடா. அருக்காணி அக்கா என்னக்கா சொல்லுக்கா, இங்க வந்து ஏதோ ஒரு பையன் உள்ள வந்து படுத்து கிடக்குது. யாருக்கிட்ட இங்கேயும் வந்து வேலையை காமிச்சுக்கிட்டு இருக்க? யார வஞ்சுக்கிட்டு இருக்க? என்ன ஆச்சு? இங்க பாரு, ஏதோ ஒரு கிந்திக்கார பையன் உள்ள இந்த ட்ரெயின்ல வந்து படுத்துக்கிடுச்சு. எந்திரிக்க சொன்னா எந்திரிக்க மாட்டேங்குது. இது இருக்கே கொதை இருக்கேன்னு இருக்கு. நான் என்ன பண்ணேன்? இப்பெல்லாம் வையாதக்கா, அந்த பையன்கிட்ட பொறுப்பா சொன்னீங்கன்னா அந்த பையன் எந்திரிச்சு போயிருவியா? அதை விட்டு போட்டு நீ எதுக்கா வஞ்சிட்டு இருக்க? அவன்கிட்ட நான் பொறுமையா தான்க்கா சொல்றேன். அவன் தான் கிச்சு கிச்சு கத்தாகி தில் தாத்தாகின்னு சொல்றியான். நான் எங்க போறது? அவன் என்ன சொல்றா ஒன்னும் புரியல. நீ ஒரு குத்து டான்ஸ போட்டிருக்க வேண்டியதானக்கா? குத்து டான்ஸ் போடவா? நீ என்ன ஆடல் மாடல்மா ஓடிக்கிட்டு இருக்கே? தன்னாட எந்திரிச்சு ஆட்டத்தை பார்த்தா போயிருக்க போறியா? அது கேட்கா நீ இவ்வளவு மூச்சு வாங்க கத்திக்கிட்டு இருக்க. அடே கிண்டிக்காரா, எந்திரிடா. मेरे सीट है तुम्हारा जाता है दिल आता है பாத்தியாக்கா, நீ என்னமோ சொல்லவோ மறுபடியும் உடனே வயிறியா பாத்தியா? பாத்தியா அவளுக்கு எவ்வளவு லொல்லுன்னு வாரு, என்னையவே திட்டுறியா? அடே எந்திரிடா, அது ஏன் இடமுடா? இருக்கா, செக்கர் வருவாங்க. நம்ம அவங்கள்ட்ட சொல்லி அந்த பையனை வெளியே பத்தி விட்டுட்டு நீங்க உட்காந்துக்குருவீங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பொறுமையா இருங்க. சரிக்கா, நீ சொல்றனால பொறுமையா இருக்கி. அவனை ஒழுங்கான பத்தி விடு, இல்லாட்டி பாத்துக்க நானே அடிச்சு விடுவேன் அவனை. இவங்கள பாரு, இங்க வந்து வேலைக்கு வந்துட்டு ஒரு சீட்டு கூட தர மாட்டேங்கிறாங்க உட்கார்றதுக்கு. நான் என்ன பண்றது? சரிக்கா பொறுமையா இருக்கா. இதை வந்துட்டு இருக்காங்க, அவங்க வரவும் நம்ம சொல்லி உங்க சீட்டை நான் வாங்கி தரேன், சரியா? மாமா சொல்லு ஜூலி. அருக்காணி அக்கா சீட்ல ஒரு பையன் படுத்துக்கிட்டு எந்திரிச்சு போக மாட்டியா மாமா? அருக்காணி அக்கா இன்ன வரைக்கும் அந்த பையன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க மாமா. அப்படியா? சரி வாங்க நம்ம போய் என்னன்னு பார்க்கலாம். அந்த பையனை அமுச்சு விடுங்க, அப்பதான் அருக்காணி அக்கா அந்த இடத்துல உட்கார முடியும், இல்லைன்னா பொறுமை இழந்துரும். சரி வாங்க என்னன்னு கேட்போம். அரே பையா பையா எந்திரி பையா, இந்த இடத்த நாங்க வந்து புக் பண்ணியிருக்கோம், நீ வேற இடத்துல போய் உட்காரு பையா. அரே பையா நல்லா தெரிஞ்சுங்க பையா, இந்த இடத்த நான் தான் புக் பண்ணியிருக்கேன் பையா, அவங்க தான் வந்து உட்காருன்னு சொல்றாங்க. தம்பி இந்த இடத்த நாங்க தான் புக் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு டிக்கெட்லாம் இருக்குது, நீயா மாறி போய் உட்காந்துக்க. அரே பையா என்ன பையா இப்படி பண்ற? சரி போ, பொழைச்சு போ, நானே வெத்தலையை போட்டு வர ஓரமா போய் உட்காந்துக்கிறேன். நான் தாடி சென்னை சீட்டு, நான் தேண்டி சென்னை சீட்டு. நானே போ. நானே சென்னை சீட்டு. நான் தேடி ஜன சீட்டு அவங்க ரெண்டு பேரும் நானே சொல்லிட்டேன் இருங்கடி என்கிட்ட எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காருங்க. அதே ஜன்னல் சீட் 2 சீட் இருக்குல்ல, ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காருங்கப்பா. நானும் அஸ்லி எழுத்தாப்புல உட்கார சொன்னா யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. நானும் ஜாஸ்தி எழுத்தாப்புல உட்கார சொன்னா யாருமே கேட்கவே மாட்டேங்கிறாங்கம்மா. நானும் ஜாசுதான் நேரம் இருப்போம். பாரு ட்ரெயின் எவ்வளவு அழகா போகுது, நீங்க என்னன்னா மல்லு கட்டிக்கிட்டு இருக்கீங்க. உட்காந்து அந்த இயற்கை அழகா ரசிங்கடி. அங்க பாரு மரம் பூரா பின்னாடி போகுது, அழகா இருக்கு ஜன்னல் ஓரத்துல உட்காந்து பாக்குறதுக்கு. நீங்க என்னன்னா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அங்க பாரு வண்டியோட அழகு எவ்வளவு அழகா போய்கிட்டு இருக்கு, மரமெல்லாம் அழகழகா தெரியுது. அங்க பாரு இப்படியே ஒரு 2 நாளைக்கு டிராவல் ஆகும் போல. சரி எல்லாம் என்ஜாய் பண்ணுவோம். நம்ம வீடியோ எல்லாம் தொடர்ச்சியா பாருங்க.